பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். மீண்டும் இந்த வீடியோ மூலமாக சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கும் கூட ஒரே சில காரியத்தை நான் உங்களோடு கூட பேச ஆசைப்படுகிறேன். சகரியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, பாபிலோன் குமாரத்தின் இடத்தில் குடியிருக்கிற சீயோனே, உன்னை விடுவித்துக்கொள், பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மிக அவசியமான ஒன்று தேவனுடைய மகிமை. அதே தான் இயேசு கிறிஸ்து சொல்லுவார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சோர்வின் நேரத்தில் எதுவுமே இல்லைனா கூட பரவாயில்ல, நம்ம ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தேவனுடைய மகிமை, தேவ பிரசன்னம் நம்மளோட கூட இருந்துச்சுன்னா எதை பற்றியும் நம்ம கவலைப்பட வேண்டாம், அதை கர்த்தர் நமக்கு தருவார். இந்த இடத்துல பாபிலோன் குமாரத்தின் இடத்தில் குடியிருக்கிற சீயோன். இந்த யார் சீயோன் என்று சொன்னால் தேவனுடைய நகரம் அல்லது தேவத்தினுடைய பிள்ளைகள் வசிக்கிற இடம் என்றுதான் பொருள். இங்கே ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. பாபிலோன் குமாரத்தின் இடத்தில் போய் குடியிருக்கிறார் யாரு? சீயோன். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைய அநேக காரியத்தினால, அநேக பாவங்கள், உலகத்தின் காரியங்களினால இன்னைக்கு ஒரு பாபிலோன் என்னப்பட்ட ஒரு அசுத்தமான தேசத்தில் போய் இருக்கிறாங்க. இன்னைக்கு பாருங்க, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க தேவனுடைய பிள்ளைகள், இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்டு இயேசு உங்களை நேசிக்கிறபடினால இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ஆனால் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருக்கு பிடிக்காத அநேக காரியங்கள் உண்டு தானே? உங்கள் பார்வை எப்படி இருக்கிறது? நீங்கள் பேசுகிற காரியங்கள் எப்படி இருக்கிறது? உங்கள் அந்தரங்கங்கள் எப்படி இருக்கிறது? சற்று யோசித்து பாருங்கள். சீயோன் என்று சொன்னால் மகாராஜாவினுடைய நகரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் வாசம் பண்ணுகிற ஸ்தலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு சிறையிருப்பு, பாபிலோனிய சிறையிருப்பு. இந்த பாபிலோனிய சிறையிருப்பு எப்படிப்பட்டது என்று சொன்னால், தேவ ஜனங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும் பொழுதோ, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் நடப்பிக்கப்படும் பொழுது அவருடைய வாழ்க்கையிலே வருகிற ஒரு சிறையிருப்பு தான் பாபிலோனிய சிறையிருப்பு. தேவன் அவர்களை பாபிலோனுக்கு ஒப்பு கொடுப்பார். மீண்டும் அவர்கள் பாபிலோனிலிருந்து கூப்பிடும் பொழுது ஆண்டவர் விடுதலையாக்கி அவர்களை வெளியே கொண்டு வருவார். நீங்க கூட ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட புதுசில் இருந்த ஜெப வாழ்க்கை உங்களுக்கு இப்போ இல்லை. ஆண்டவரோடு கூட ஆரம்ப காலில் நடந்தீங்க, ஆனால் இன்னைக்கு ஆண்டவரோடு கூட நடக்கலை. ஆண்டவருக்கு பிரியமானது ஒரு காலத்தில் செஞ்சீங்க, ஆனால் இன்னைக்கு அதை செய்யலை. ஏதோ ஒரு சிறை இருக்கு, ஏதோ ஒரு அடிமைத்தனம், ஏதோ ஒரு பாவம். அது கண்களின் நிச்சயம் இருக்கலாம், ஜீவனத்தில் ஒரு பெருமை வந்திருக்கலாம். வேலை, என் வேலையை பார்த்தியா, நான் என்ன வேலை பார்க்குறேன்னு தெரியுமா, என் குடும்பம் யார் தெரியுமா, நான் எப்படிப்பட்டவன் தெரியுமான்னு ஒரு பெருமை, மாம்சீகத்தில் ஒரு பெருமை வந்து இன்னைக்கு தேவனை மறந்தோம், தொலைத்து விட்டோம். ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை, எதை வேணாலும் செய்யலாம், மாம்சத்தில் என்ன வேணாலும் பண்ணலாம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத அநேக காரியத்தை இன்னைக்கு மாம்சத்தில் செய்து தேவனை துக்கப்படுத்தி இருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், உன் வாழ்க்கையில் மகிமை உண்டாகணும்னு சொன்னால், உன் வாழ்க்கையில் தேவனுடைய மகிமை இருக்கணும்னு சொன்னால், நீ இருக்கிற அந்த பாபிலோன் குமாரத்தில் எடுத்து வெளியே வரணும். உன்னை நீ தான் விடுவித்துக் கொள்ளணும். எகிப்தில் இருக்கும் பொழுது ஆண்டவர் உன்னை விடுவித்தார், ஆனால் பாபிலோன் சிறையிருப்பு உன்னால் உண்டான. நீ கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போன, நீ கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காம போன, கர்த்தர் உனக்கு கொடுத்த தேசத்துல நீ அவருக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால தான் இந்த சிறையிருப்பு. இன்னைக்கு மகிமை இழந்து போய் இருக்கிறீங்கல்ல, ஆண்டவருக்கு பிடிக்காத காரியத்தை செய்து இன்னைக்கு தேவனுக்கு துக்கப்படுத்துகிற காரியங்கள் உன் வாழ்க்கையில் இருக்குல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு மகிமை உண்டாகணும்னு சொன்னா என்கிட்ட வா. எப்படி வர்றது அப்படின்னு சொல்லி பார்ப்போம்னு சொன்ன யோசுவாவின் புஸ்தகத்துல ஒரு யுத்தம் நடக்கிறது. ஆயி பட்டணத்து யுத்தம் நமக்கு தெரிந்தது. அந்த பட்டணத்தில் யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்பாக அங்கே ஒரு ஆகான் என்கிற ஒரு மனிதன் சாபத்தீடான, ஆண்டவர் எடுக்கக்கூடாதுன்னு சொன்ன காரியங்களை, பொருட்களை எடுத்து கொண்டு வந்து தன் வீட்டில் வச்சிருப்பான். அது நிமித்தமாக என்ன இருக்குன்னா, கர்த்தருக்கு அது கோபமாகி அவன் தன் சொல் பேச்சை கேட்காததுனால அந்த யுத்தத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் முதுகை காட்டும்படி கர்த்தர் ஒப்பு கொடுத்து விடுவார். அப்போ யோசுவாவை போய் கேட்பான், ஆண்டவரை ஏன் சத்துருக்களுக்கு முன்பாக எங்களை முதுகை காட்ட பண்ணினீங்க, நாங்கள் ஏன் தோற்று போனோம்னு சொல்லி கர்த்தர் கேட்கும்போது சொல்லுவார், உன் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள ஒருத்தன் சாபத்திடான காரியத்தை செய்தான், என்னை துக்கப்படுத்தினான், எனக்கு கோபம் ஊட்டினான், அதனால தான் இந்த யுத்தம், இந்த தோல்வி வந்தது அப்படின்னு சொல்லுவார். ஆண்டவர் சொல்லுவார், அதை அப்புறப்படுத்தி போடு, உன் இஸ்ரவேல் பாளையத்திலிருந்து அதை அவனை புறம்பே தள்ளி போடு, அதுக்கப்புறம் நீங்கள் ஜெயிப்பீர்கள் என்று சொன்னார். அதுக்கப்புறம் யோசுவா அந்த காரியத்தை விசாரித்து அந்த மனிதனையும் அதற்குண்டான எல்லா பொருட்களையும் அழித்த பிற்பாடு அவர்கள் யுத்தத்திற்கு புறப்பட்டார்கள். தேவன் கையிலே ஒப்பு கொடுத்தார். அவர்கள் யுத்தத்தில் ஜெயம் பெற்றார்கள். ஒரு மகிமையான ஒரு வெற்றி சிறந்தார்கள். அப்போ தேவன் நம்மை ஆசீர்வதிக்கணும், தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மகிமையான காரியத்தை செய்யணும்னு சொன்னால், தேவன் பார்வையில் நம்முடைய வாழ்க்கையில்
ஏதாவது ஒரு சாபத்தீடான காரியங்கள் இருக்கிறதா? ஒன்று நம்முடைய சரீரத்தில் ஆண்டவருக்கு பிரியமில்லாத சாபத்தீடான கர்த்தர் அருவருக்கிற காரியங்கள் இருக்கிறதா என்று சொல்லி பார்க்கணும். 2வது நம்முடைய சுற்று வட்டாரங்கள், நாம் பழகுற பழக்கங்கள், நம்முடைய உறவு முறைகள் எப்படி இருக்கிறது என்று சொல்லி கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். அதில் தேவனுக்கு பிரியமில்லாத உறவுகள், தேவனுக்கு பிரியமில்லாத தொடர்புகள் நமக்கு இருக்குன்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் மகிமை இருக்காது. 3வது தேவனுடைய ஊழியத்திலும் தேவனுக்கு முன்பாக நீங்கள் செய்கிற பணியில் சாபத்தீடானதும் தேவன் வெறுக்கிறதுமான காரியங்கள் வாழ்க்கையில் இருக்குன்னு சொன்னால் மகிமை இருக்காது. ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த சாபத்தீடானதை எல்லாவற்றையும் நீங்கள் அப்புறப்படுத்தி போடுங்கள், அதற்கு பின்பு யுத்தத்தில் ஜெயிப்பீர்கள் என்று சொன்னார். இன்றைக்கும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எந்த அடிமைத்தனம், என்ன பாவம், ஒரு வேளை செல்ஃபோனில் அடிமையாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு காட்சிகளை பார்ப்பதற்கு நீங்கள் அடிமைப்பட்டிருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு சம்திங், ஒரு அடிக்ஷன் உங்களை அடிமைப்படுத்திருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், சத்தியத்தை அறிஞ்சிங்கன்னா சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் யார்? இயேசு கிறிஸ்து. அவருடைய நாமத்தில் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்க போகிறது. ஆண்டவர் சொல்கிறார், பாபிலோனில் போய் குடியிருக்கிறியே சீயோனே, நீ தேவ ஜனம். அந்த அடிமை பாபிலோன் விழுந்து போகிற தேசம், அது இமை பொழுதுல விழுந்து போகிற தேசம். நீங்கள் இன்னைக்கு சந்தோஷம், இதுதான் மகிழ்ச்சி தரும், ஒரு சிற்றின்பம், இது இன்னைக்கு ஆனந்தமாக இருக்குன்னு சொல்கிறீங்கல்ல, இது ஒரு காலத்தில் திடீரென்று மாயமாக போகும். அதை வைத்து ஒன்று பிரோஜனம் இல்லை. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் பண்ணி கொண்டிருக்கிறது இமை பொழுதிலே மாயையாய் போகும். ஆகையினால தான் ஆண்டவர் சொல்கிறார், உன்னை நீ விடுவித்துப்போ, இந்த பாவத்திலிருந்து வெளியே வா, நான் உனக்கு உதவி பண்ணுறேன். ஏன் சோர்ந்து போகிறேன்? நான் உனக்கு உதவி பண்ணுறேன். ஆண்டவர் சொல்கிறார், இந்த பாவத்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து, எல்லாவற்றிலிருந்து நீ வெளியே வந்தனா உன் லைஃப்பில் பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவருடைய மகிமை உங்கள் வாழ்க்கையில் வேணுமா? இன்னைக்கு ஆண்டவருக்கு முன்பாக உங்கள் லைஃப்பில் எல்லாவற்றிலும் ஏதாவது சாபத்தீடான பொருட்கள், சாபத்தீடான உறவுகள், சாபத்தீடான பழக்கங்கள், சாபத்தீடான ஏதாவது செய்கைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்று கவனித்து அதை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுத்தி போடுவோம். அதற்கு பின்பாக தேவனுடைய மகிமை நமக்கு வரும். தேவனுடைய மகிமை இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் போகிற இடமெல்லாம் வெற்றியாக இருக்கும். நீங்கள் போகிற இடமெல்லாம் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை கத்த தருவார். உங்கள் யுத்தத்தில் அவர் ஒரு யுத்த புருஷனாக நின்று அவர் உங்களுக்கு ஜெயம் தருவார். நாம் ஜெபிப்போம். எந்த அடிமைத்தனமாக இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, பாபிலோனில் குடியிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு அண்ணன், அக்கா, தங்கை, சகோதரர் எல்லாருக்காக நான் ஜெபிக்கிறேன். அவங்க இன்னைக்கு இன்னும் சிறையிருப்போடு இதை பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ, ஒரு காலத்தில் மகிமையாக இருந்தேன், ஆனால் இன்னைக்கு அது இல்லைன்னு சொல்லி கலங்கலாம். இயேசுவின் நாமத்தில் எல்லா அடிமைத்தனங்களும் மாறட்டும், எல்லா சிறையிருப்புகளும் மாறட்டும். ஒரு மகிமையான ஒரு வாசஸ்தலமான ஒரு இடத்தை கத்தந்த பிள்ளைகளுக்கு தருகிறார். அவங்க வாழ்க்கையில் இருக்கிற சாபத்திலான காரியங்களை அவர்கள் அப்புறப்படுத்த ஆவியானவர் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் அவர்களுக்கு உதவி செய்யும். இந்த பிள்ளைகளை ஆசீர்வதி, தொடர்ந்து இந்த கிருபை காணணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். தேவனுடைய மகிமை இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். கொஞ்சம் சற்று ஆராய்ந்து பார்த்து தேவனுக்கு முன்பாக ஏதாவது சாபத்துக்கான காரியங்கள் மட்டும் இருக்கான்னு பார்த்துட்டு அதை அப்புறப்படுத்துங்க. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்து நடத்துவார். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். காட் பிளஸ் யூ.